அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழ் குருகுலத்திலிருந்து 23 நாட்கள் நான் தனித்துவமானவன் முடிந்து இப்போ 7 நாட்கள். நேற்று பிசிக்கல் கோஷன்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அத உடல் நிலையில இருக்க அளவுகோல், அதானும் தகுதி அப்படின்னு சொல்லலாம், அளவுகோல்னு சொல்லலாம். நம்ம அளவுகோல்ன்ற மீனிங் எடுத்துக்கலாம். இன்னைக்கு அட்வைசரி கோஷன்ட் அப்படின்றத பார்க்க போறோம். அட்வைசரி கோஷன்ட பத்தி கம்ப்ளீட்டா பாதகத்தின் அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். பாதகத்தின் அளவுகோல் என்ன மாதிரி பாதிப்புகள் வரும், ரிஸ்க், அந்த பாதிப்பு பாதகத்தின் அளவுகோல், அதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு டேட் சொல்லி ஆரம்பிச்சுலாம். இன்னைக்கு தேதி திங்கட்கிழமை 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024. அதாவது ஆங்கிலத்துல மண்டே 24th நவம்பர் 2024, சாரி 25th நவம்பர் 2024. அப்புறம் தமிழ் மாதத்துல திங்கட்கிழமை 10ஆம் தேதி அப்படின்றத சொல்லிக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை 10ஆம் தேதி. நான் டேட்டை இன்னைக்கு சரியா கவனிக்காம விட்டுட்டேன். அதனால டேட் மாறி போச்சு. இனி லிங்கை கொடுத்து வந்துருங்க. நாளைக்கு டேட் கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஒரு தப்பு நடந்துச்சு டேட்லயும். இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருந்துட்டேன் போல. மூளை போற ஃபாஸ்டா இருக்க அளவுக்கு கொஞ்சம் நிதானமா இல்லாம இருந்துட்டேன். அதனால அந்த தப்பு நடந்திருக்கு. எனிவே டேட் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. இன்னைக்கு 25 நவம்பர் மாதம் 2024. அது மாதிரி தமிழ்ல திங்கட்கிழமை 9ஆம் தேதி கார்த்திகை மாசம். கார்த்திகை ஆரம்பிச்சு 9 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்னன்னா அட்வைசரி கோஷன்ட். முதல்ல அட்வைசரின்ற வார்த்தை என்ன அப்படியே நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம்னா, அதனால கூகுள்ல போய் அட்வைசரி தமிழ் மீனிங் அப்படின்னு போட்டோம்னா துன்பம் அப்படின்னு வரும். அட்வைசரினா துன்பம் வரும். அதுக்கு வேற ஒண்ணு துரதிர்ஷ்டம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வேற இடுக்கண் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கஷ்டகாலம் அப்படின்னு அர்த்தம். அட்வைசரிக்கு வேற வேற மீனிங்லாம் இருக்கு. அட்வைசரி கோஷன்ட் கஷ்ட காலத்தோட திறனாய்வு, இல்ல கோஷன்ட்னா திறனாய்வுன்னு சொல்லலாம், திறன்னு சொல்லலாம். அந்த திறனை ஆய்வு செய்து அதுக்கான முடிவுகளை கரெக்டா இருக்கா, அட்வைசரி கோஷன்ட்டுக்குள்ள நீங்க வர்றீங்களா இல்லையா, அட்வைசரி கோஷன்ட்ல நீங்க ஃபெயிலியர் ஆறீங்களா வரீங்களான்றத கொண்டாந்தான் திறன் ஆய்வுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அளவுகோல், எந்த அளவுக்கு உங்களை அந்த அட்வைசரி கோஷன்ட்டுக்குள்ள இருக்க முடியும். ஏன்னா கடவுள் துன்பம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா சால்வ் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம தேடிதான் போகணும். ஏன்னா அந்த ஆப்ஷன் நம்ம கண்ணுக்கிட்ட டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டா கொடுப்பாங்க. அது மாதிரி கஷ்ட காலமோ துரதிர்ஷ்டமோ துன்பமோ இடுக்காலோ இதெல்லாமே சேர்த்துதான் அட்வைசரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அட்வைசரின்ற மீனிங் புரிஞ்சிருக்கும். அட்வைசரி கோஷன், அட்வைசரினா கோஷன் சொல்லுவாங்க. இது தமிழ்ல இன்னொரு விஷயம் சொல்லலாம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துருவது அத்தென்பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோடது சாலமன் பாப்பையா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோடத டிரான்ஸ்லேட் பண்றோம். நாம் அறியாமலேயே நமக்கு ஒரு துன்பம் வருவதால் அப்பொழுது மனம் தளராமல் மனதுக்குள் மகிழ்க. துன்பம் வந்துச்சுன்னா தளராதீங்க, அதை அனுபவிங்கன்றாங்க. அந்த துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியை போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை. துன்பச்சிய ஒரு மகிழ்வா பாருங்க, அது வேதனைப்படாதீங்க அப்படின்றாங்க. நம்ம கலைஞர் என்ன கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்த சோதனையை கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோதனை ஒரு சோதனை வந்துச்சுன்னா அதை எதிர்த்து வெல்லக்கூடியது என்னதுன்னா, அந்த சோதனை ஐயோ வந்துச்சுன்னா பயந்து அரண்டு நடுங்கி கை கால்லாம் உதறாம மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் அப்படின்றாங்க. அது எதிர்த்து வெல்லக்கூடியதுன்னா மகிழ்ச்சியோட நீங்க அதை எதிர்த்துனா, மகிழ்ச்சியோட இருந்தாதான், அவங்க மனசு இருந்தாதான் அதை எடுத்து வெல்லக்கூடிய தைரியம் வரும்ன்றாங்க. இதுதான் நம்ம இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து
சுவர்வது அத்தென்பதில் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல சொல்றாங்க. அந்த விஷயத்த தான் நம்ம கோஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். என்னது இந்த கோஷன்னா என்ன முதல்ல அப்படின்றது, முதல்ல வந்து நம்ம ஒரு உயர்ந்த அதானோ நம்ம முதல்ல ஸ்டார்டிங்ல வந்துருவோம். ஒரு கோஷன்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு, ஏன்னா நம்ம வந்து இதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம அதுல இருந்து தான் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பண்றதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த கோஷன்ட் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், வேற வழியே இல்லை. அதெல்லாம் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட வரேன். ஏக்யூ அதானோ அட்வைசரி கோஷன்ட். எப்படி இடுக்கண் இருக்க அளவுகோல் என்ன, இடுக்கணின் அளவுகோல் என்ன அப்படின்னா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அந்த இடுக்கண் அளவுகோலோட வாழ்க்கையில சவால்களை எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கறத வந்து கணக்கிடும் ஒரு அளவுகோல் தான் ஏக்யூ. வாழ்க்கையில் உள்ள சவால்களை நாம எவ்வாறு சமாளிக்கிறோம் அப்படின்ற கணக்கிடுறதுன்னா இந்த அளவுக்கு நம்ம ரேட்டிங் போடுறது, நமக்கு நம்மளே ரேட்டிங் போடுறது. கணக்கிடுவது ஒரு அளவுகோல் அப்படிங்கிட்டு. அந்த அளவுகோல்ல கணக்கிட்டு நம்ம சரியா பண்ணிட்டோம், சரியா பண்ணல. இது எங்க பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து கமாண்டோஸ் மிலிட்ரியில பண்ணுவாங்க. ஸோ மிலிட்ரியில பண்ணுவாங்க, வேற வேற இடத்துல எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்ன வரும் அப்படின்றா, இதுக்கு அடுத்தது வந்து உங்களோட பொறுமை, முயற்சி, அதுக்கப்புறம் வந்து வெற்றி, அதை நோக்கி நகர்ந்து போறதுக்கு வந்து முன்னோடியா செயல்படுதுன்றாங்க. இது வந்து முக்கியமா என்ன அப்படின்னா, ஐக்யூ அண்ட் இக்யூ ரெண்டுத்தையும் பூர்த்தி செய்யுது. ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு கஷ்டமான டைம்ல நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க, அதுல வந்து எமோஷனும் இருக்கும், இன்டெலிஜென்ஸும் இருக்கும். நம்ம ஓவரா எமோஷன்ல போனோம்னா மாட்டிப்போம். இப்போ இது எப்படின்றத சொல்றேன். ஒரு டென்ஷனான டைம் என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு உயிர் போறது தான். அப்படின்னா ஒருத்தன் கரண்ட்ல கைய வச்சுட்டான், ஷாக் அடிக்குது அப்படின்னா, எமோஷனா போய் நீங்க பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாக் அடிக்கும். உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தங்க வருவாங்க. இன்டெலிஜென்ட்டா போய் அவனை பார்த்துட்டு ஐயோ பிடிச்சா நமக்கு வந்துரும் சொல்லி ஒண்ணுமே செய்யாம இருந்தா நமக்கு வந்து அவன் அவன் ஆள் காலி ஆயிடுவான். ஆனா இதுக்கு நடுவுல என்ன பண்ணணும்னா, அவனுக்கு ஷாக் அடிக்குதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இன்டெலிஜென்ஸ்னா அறிவை பயன்படுத்தி, எமோஷனை உடனே அறிவை பயன்படுத்தி பக்கத்துல இருக்க எதையாச்சும் கட்டையை தூக்கி தப்புன்னு அடிக்கணும். நம்ம போய் அவனை தள்ளி விடக்கூடாது. கட்டை எடுத்து அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கை அதுல இருந்து பட்டத்துக்கு பிறகு டக்குன்னு வெளில வந்துருவான். அந்த நீங்களும் பாதிக்கப்பட மாட்டீங்க, அவனும் வெளில வந்துருவான். அந்த டென்ஷனான டைம், அந்த டைமை வந்து ஏற்படுத்துவாங்க செயற்கையா. யாருக்குன்னா மிலிட்ரியில இருக்க பர்சன்ஸ், கமாண்டர்ஸ், நேவல் ஆபீசர்ஸுக்கு, பைலட்ஸுக்கெல்லாம் அந்த விஷயத்த கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த அந்த டென்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும்ன்றது ஹை கான்சியஸா வச்சிருப்பாங்க. அவங்கள வந்து உண்மையாலுமே அவங்கலாம் வேற லெவல்ல இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மாதிரிதான் நான் அவங்கள ஆக்க போறேன். அடுத்தது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட உங்களுக்கு பர்சனலா இல்ல தொழில் முறையில இருக்க சவால்களை வந்து எப்படி எதிர்கொள்ளணும்ன்ற திறனை வந்து கொடுக்கும் இது. அந்த சவால் வரும்போது இல்ல, வரத்துக்கு முன்னாடியே அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத கொடுக்கும். என்னோடது வீடியோ கட் ஆயிடுச்சுன்னு ஓகே. அந்த உயர்ந்த ஏக்யூ அப்படின்றது வந்து அதான இந்த ஏக்யூல அதான உயர்ந்த ஏக்யூ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதானோ அட்வைசரி கோஷன்ட் உயர்ந்தது. அதானோ இடுக்கனோட அளவுகோல் உயர்ந்து இருந்துச்சுன்னா, கம்மியா இருக்கிறதுக்கும் உயர்ந்து இருக்கிறதுக்கும் பொறுமையா பார்க்கலாம். உயர்ந்து இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கும்னா தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் இருக்கும். எப்படியும் நான் ஜெயிச்சிருவேன்டா, உலகமே பண்ணாலும் நான் ஜெயிச்சிருவேன்டா, யாவன் எப்படி காரி துப்புனாலும் நான் ஜெயிச்சிருவேன்டா, அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அப்புறம் செயல்திறன் ஆக்ஷனபிளா இருப்பாங்க. ஒருத்தன் சொல்லிட்டோன்னா முடங்கி உட்கார்ந்துட மாட்டாங்க. இது வந்து எப்படின்னா யங் பிளட்ன்னு சொல்லுவாங்க. எனக்குலாம் யங் பிளட்ல இருக்கும்போது நான் அப்படிலாம் முடங்கி உட்காரல. அப்புறம் ஏஜ் ஆன பிறகு பயப்பட ஆரம்பிச்சேன், முடங்கி உட்கார ஆரம்பிச்சேன். திருப்பி என்னன்னா, இப்ப வந்து யாராச்சும் என்னோட ஏதாச்சும் வீடியோ கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஏதாச்சும் உன்னோட வீடியோ பத்தி கமெண்ட் இப்படிதான் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லாமே ஆக்கிடுறேன். ஏன்னா முன்னாடி 2-3 டைம்ல நான் பாதிக்கப்பட்டேன். அதை பார்த்துட்டு இப்ப நான் புதுசா வீடியோ போட ஆரம்பிச்சேன். அப்போ கமெண்ட் சொல்ல ஆரம்பிச்சாங்க,
நீ முதல்ல வீடியோ போட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுன்னு நான் சொன்னோன்னா அவங்க பேசாம இருந்துட்டாங்க. 2-3 பேரோட வாய்ஸ் வந்து நான் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு என்ன மேட்டர்ன்னு இந்த விஷயத்த சொன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து நோக்கம். இதோட நோக்கம் என்ன? இடுக்கனோட அளவுகோல் அதானோ என்னன்னா இடுக்கனோட கணக்கியலோட அளவுகோல். கணக்கு பண்றோம்ல அதோட அளவுகோல் என்ன நோக்கம் அப்படின்னா, அத முதல்ல புரிஞ்சுக்கிறது. இப்ப நான் பேசுறத இந்த நடைமுறையில நடைமுறையில இப்ப இருக்க நடைமுறையில எப்படி நம்ம வழி பண்றது அப்படின்றத கத்துக்கிறது. லேர்ன் பண்றது. எப்படி இத நடைமுறையில சாத்தியமா? இத நடைமுறையில அமுல்படுத்த முடியுமான்றத நம்ம கத்துக்கிறது. ஏக்யூவோட அட்வைசரி கொஸ்டின் இடுக்கனோட கணக்கியல் அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். அதோடது என்னது அப்படின்னா கண்ட்ரோல், ஓனர்ஷிப், அப்புறம் ரீச் அப்படின்னு 3 விஷயம் சொல்லுவாங்க. கண்ட்ரோல்னா என்னன்னா கட்டுப்பாடு, உறுதி, விரிவடைதல். ரீச்னா எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம் இப்போ விரிவடைஞ்சிருக்கு, மக்கள் கிட்ட வந்து விரிவடைஞ்சிருக்கு அப்படின்றது. கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு சூழ்நிலையை நீங்க எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்க. இப்போ வர்றாங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஆரம்பிச்சு விட்டு 4 பேரை வந்து சேர்த்து அடிச்சுக்க விடாம அதை கட்டுப்பாட்டுல வைக்கிறது தான் ஒரு கண்ட்ரோல். கண்ட்ரோலை மீறி போச்சும்பாங்க. ஒரு விஷயம் வந்து கண்ட்ரோலை மீறி போனதுனாலதான் இன்னைக்கு என்னன்னா பேண்டமிக்னு வந்து கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. கண்ட்ரோலை மீறி போனா அடிதடி, சண்டை, பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும். அப்ப எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோல்ல உங்ககிட்ட வச்சிருக்கீங்களா? அந்த அந்த அம்சங்கள் தான். அடுத்தது என்னது அப்படின்னா உறுதி. உறுதின்றது வந்து ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்னா அந்த நீங்க தலைமையேற்று பண்றது உறுதி. நீங்க வந்து செயல் மற்றும் முடிவுகளை வந்து பொறுப்பேற்றுக்கணும். இங்க என்னன்னா நிறைய பேர் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. விட்டேத்தியா இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம்னா பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ஊருக்கு போற எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிடணும். ட்ரெயின் டிக்கெட்ல ஆரம்பிச்சு உங்க சூஸ்கெட்ல பேஸ்ட் பிரஷ் வரையிலும் ஆரம்பிச்சு பக்கத்துல இருக்கவனுக்கும் சேர்த்து நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கணும். அது வந்து ஓனர்ஷிப், கம்ப்ளீட் ஓனர்ஷிப். கம்ப்ளீட்டா உங்களோட உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்தது வந்து ரீச்னா விரிவடைதல் சொன்ன ஒரு எதிர்மறை நிலை, அதெல்லாம் பாசிட்டிவ், அதெல்லாம் நெகட்டிவ் தாக்கம் அப்படின்னு வரும்போது என்ன செய்யணும்? எதிர்மறை நிலை தாக்கம் வந்துச்சுன்னா அந்த பகுதி எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு எதிர்மறை நிலை வந்துச்சு. என்னன்னா நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், ரீச் வந்துச்சு, எல்லாம் வந்தாங்க. இந்த டைம் நான் தெரியாம வந்து நம்ம இவரை வந்து நீக்கிட்டேன். அப்போ வந்து இது பெரிய தப்பு, ஆக்சுவலா பெரிய தப்பாயிடும். நான் தேவையில்லாம நீக்கல, நான் தெரியாம அதை பண்ணிட்டேன் அந்த தப்பு. அது வந்து அதனால என்ன விரிவடையும்னா என்ன பிரச்சனை வரும்னா அந்த மக்கள் கிட்ட போய் அவர் என்ன இந்த மக்கள் எல்லாம் வந்து அவரை நான் நீக்கிட்டேன்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. தவறுதலாக நடந்தது, தவறு அதுதான். 2வது வந்து நான் திருப்பி கேட்டா வந்து இப்ப ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா, ஏன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருன்னா நான் என்டையரையும் எண்டு கொடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல நான் அப்புறம் பாக்குறேன்னு சொன்னாரு. ஏன்னா அவரையும் கொஞ்சம் பிடிச்சு போட்டீங்க அமுக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுட்டோம் இன்னைக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவார் எப்பயும் இந்த டைம்ல நான் சொல்லியிருக்காரு. எப்பயாச்சும் ஒரு டைம் வருவேன், நான் இந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அவரோட எக்ஸசைஸ் நான் கெடுக்காம இருக்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். ஆனா இது என்ன நடைமுறையில இருக்கும்னா மத்தவங்களுக்கு எல்லாம் என்னமோ இவரை நீக்கிட்டாங்கன்னு, அர்ஜுன் சீர் நீக்கிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் என்னோட உயிர் ஃப்ரெண்ட். அதோட இல்லாம நாங்க என்னோட அக்கௌண்டபிலிட்டி, ஒன் ஆஃப் த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு சொல்லலாம். அதனால அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஸோ நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். இதுதான் வந்து முக்கியமா இருக்க விஷயம். என்னன்னா ரீச் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம் தப்பு நடந்துச்சுன்னா, இடுக்கண் துன்பம் நடந்துச்சுன்னா அது கட 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 கடன்னு பரவிடும். ஒன்னும் இல்ல, ஹரிஹரன்றவர் வந்து முடியெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சோகமா ஒரு மாதிரி இருந்தாரு. அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவன் பையன் நான் சொன்னா அவன் வருவான் அப்படிங்கிறாரு. அட பாவிங்களா, பாதியை மட்டும் கட் பண்ணி விட்டு யூடியூப்ல வைரல் பண்ணி அவன் பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லிட்டீங்க. மீதி பாதிய சொல்லையடா. ஏன்னா அந்த கன்சர்ட்ல என்ன பண்ணிருக்கான்னா இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு வந்து அவன் சொல்லி அந்த பாட்டை பாடியிருக்கான். அடுத்தது பார்த்தா நார்மல் ஹரிகரன் தான் இருக்க போறாரு. அவருக்கு எந்த துன்பமும் இல்லை, எதுவுமே இல்லை.
அந்த மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு ஒரு ஐகானிக் விஷயம் இது. ஆனா அதை தவறா சித்தரிச்சு மொத்த பேரோடதையும் வந்து ஹரிகரன் ஏதோ துன்பப்பட்ட மாதிரியும் பையன் விட்டு ஓடின மாதிரியும் அது எல்லாத்துலயும் வைரல் ஆகி போச்சு. உண்மையான ரீசன் அது இல்லைன்றது அதை முழுசா பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹரிகரன் மேல வெறித்தனமான காதல் இருக்கவங்க உள்ள போய் பார்ப்பாங்க. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, அட பாவி இந்த வேஷம் போட்டு நடிக்கதான் வந்திருக்காரு, அவருக்கு அப்படி ஒன்றும் நடக்கல, அடுத்தடுத்ததுல நல்லா வருவாரு அப்படின்றது அவங்களுக்கு புரியும். சோ அப்போ ஒரு சின்ன விஷயம் தப்பு நடந்துச்சுன்னா அது தவறான முறையில புரிஞ்சுக்கொண்டு அவர் தவறான முறையில எல்லாத்தையும் சித்தரிச்சு ஜீரோவாக்கி வச்சிருப்பாங்க அவங்க. அது மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம அரசியல் பேசினா நல்லா இருக்காது, அதனால நான் அரசியல் சினிமா பேசினா நல்லா இருக்காது, இருந்தாலும் ஒரு சில உதாரணங்கள் சொன்னாதான் உங்களுக்கு புரியுன்றதுனால சொல்றேன். ஏன்னா வந்து அரசியல் சொல்லலாம், ஆனா மத்தவங்க வந்து எதிரா இருந்தாங்கன்னா அது பாதிக்கப்படுவாங்க. இப்போ மோடிஜி வந்து 15 lakhs கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி பெரிய லெவல்ல ரீச் ஆயிடுச்சு. அது என்னன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை நெகட்டிவ் தாட் ரீச் வந்து அதிகமாயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல நெகட்டிவ் தாட். ஆனா அதோட வாய்ஸை கேட்டா அந்த வாய்ஸ் மட்டும் இல்ல அப்படிங்கிறாங்க. வாய்ஸ்னா என்னன்னா நான் 15 லட்சம் ஒருவருக்கும் போடுவேன் அப்படின்னு ஹிந்தில சொல்லியிருக்காரான்னு கேட்டா இல்ல. குஜராத்ல சொல்லியிருக்காரானா இல்ல. எந்த வாய்ஸுமே கிடையாது. நான் சர்ச் பண்ண வரலாம் கிடையாது. நான் கேட்ட வரலும் சொன்னவங்க அத்தனை பேரும் அந்த வாய்ஸ போடல, அந்த வீடியோவும் போடல, எந்த இடத்துல சொன்னாருன்னு போடல, எத்தனை டைம் சொன்னாருன்னு போடல. ஒருத்தன் ஒரு கொள்கையை சொல்றான்னா 100 டைம் ஆச்சும் சொல்லியிருப்பான். நீங்க சீமான் கிட்ட போனீங்கன்னா 100 டைம் சொல்லியிருப்பாங்க அந்த அவரோட கொள்கைய. திமுக கிட்ட போனீங்கன்னா 100 டைம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் சொன்னதா ஒரே ஒரு டைம் கூட சொன்னதா வந்து எங்கேயுமே இல்ல. அவன் அடிச்சுக்கிறான். 15 lakhs போடுவாங்க, 50 lakhs போடுவாங்க, கொடுக்கலன்னு அடிச்சுக்கிறாங்களே தவிர்த்து அவங்கவுங்க பிரிண்ட் அடிச்சுக்கிறாங்க, பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஆனா அவர் வாயிலேருந்து எதுவும் போட்ட மாதிரி நான் இது வரலும் பார்க்கல. இதுதான் தப்பான ரீச். இதுக்கு என்ன பண்றது அப்படின்ற விஷயத்த அவர் வச்சு இல்லைன்னா அவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாரு. ஆனா ஆகாம நின்று அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துலதான் வந்து விஷயம் சொல்லலாம். அடுத்தது வந்து எண்டூரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு நிலைத்தன்மை. ஒரே நிமிஷம் வருங்க. ஸோ கண்ட்ரோல் ஓனர்ஷிப்பை ரீச் பண்ணிட்டோம். இப்ப எண்டூரன்ஸ் பாக்குறோம். நிலைத்தன்மைனா சவாலின் கால வரை எவ்வளவு நீளமாக இருக்கும் அப்படின்றது அறியறது தான் எண்டூரன்ஸ். எந்த அளவுக்கு நம்மளை வந்து அந்த இடுக்கன் வந்து துன்பம் வந்து நம்மளை தரத்தோம், அதை வந்து எப்படி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அடுத்ததுக்கு நம்ம வருவோம். அடுத்தது என்னன்னா ஹை ஏக்யூ லோ ஏக்யூ. ஹையா இருக்க இடுக்கன் வந்து ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைனா அதிகமா இருக்கு. அதெல்லாம் என்னன்னா நம்ம கணக்கியல் முறையில அளவுகோல்ல இடுக்கன் அதிகமாக இருப்பவர்கள், இடுக்கன் கம்மியாக இருப்பவர்கள், இடுக்கனோட திறன்னா என்ன, அதை கரெக்டா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஜெயிக்கிறவங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து சொல்றதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்டையருமே புரியாம போயிட்டோம். இடுக்கன் அதிகமான துன்பம் அதிகமா இருக்கவங்க கிடையாது. துன்பம் அதிகமா இருந்தாலும் அந்த நேரத்துல துன்பத்தை வேற லெவல்ல சமாளிச்சு வர்றவங்க அப்படின்னு அர்த்தம். துன்பத்தோட அளவுகோல் அதிகமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சமாளிக்கிற திறன் யாருக்கு அதிகமா இருக்குன்றதுதான் வந்து ஏக்யூ, ஹை ஏக்யூன்னு அர்த்தம். சமாளிக்க திறன் வந்து கம்மியா இருக்கவங்க லோ ஏக்யூ. இந்த ஹை ஏக்யூ எப்படி இருப்பாங்கன்னா சவால்களை தற்காலிகமாக வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. மேற்பார்வையிட்டு அதை சரி பண்ணிடுவாங்க, சமாளிச்சிடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க, கிளியர் அவுட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து உயர்ந்த வந்து இடுக்கனோட கணக்கியல் அளவுகோல் வந்து எப்படின்னா சமாளிக்கிறதுக்காக உள்ளது. ஏன்னா திறன் வந்து இருக்குன்னு அர்த்தம். அதே அந்த இடுக்கனோட வந்து குறைந்த திறன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடுக்கனை வந்து சமாளிக்கிறதுக்கான குறைந்த திறன் யாருக்கு இருக்குன்னா சவால் வந்தோன்னா அதை அழட்டிக்காம அப்படி ஃப்ரீயா விட்டுருவாங்க, கண்டுக்காதன்றுவாங்க. இதெல்லாம் பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணினா அது நீ பிராய்லர் கோழி மாதிரி ஆயிடுவ, நீ வந்து காட்டுல போற மாதிரி காட்டுக்கோழி மாதிரி மேய போயிடும்பாங்க. இப்ப காட்டுக்கோழி மேய போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கணும், இல்லாட்டி கீரி புள்ளையும் அதுவும் இன்னும் பிடிச்சிட்டு போயிடும். அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கணும். அதுக்குன்னு பிராய்லர் கோழி மாதிரி கம்ப்ளீட்டா சிஸ்டம்குள்ள வச்சு அடைச்சோம்னா
அது நேச்சுரல் ஃபுட்டாவும் இருக்காது. அப்ப என்ன பண்ணோம்னா பிராய்லர் கோழி இல்லாம வெளில கொண்டு போய் விடும்போது நேச்சுரலையும் இருக்கும், அதே சமயத்துல அது பவுண்டரிக்குள்ள இருக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்ப வீட்டுல ஒண்ணு வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கரடியோ மானோ வந்து எங்கிருந்தோ தப்பி வந்துருச்சு வீட்டுல வளர்க்குறோம்னா, அந்த மானு வந்து எல்லாத்தையுமே நம்ம கொடுப்போம் வளர்ப்போம். ஆனா என்ன ஆகும்னா அது லாஸ்ட்ல வந்து கொண்டு போய் நான் காட்டுல விட்டுறேன்னு விட்டுட்டீங்கன்னா மான புள்ளி அடிச்சிடும். ஏன்னா அதுக்கு வந்து சர்வைவல் ஃபிட்னஸே தெரியாது. நம்ம அப்படிதான் பழகி இருப்போம். சோ அதனால குறைந்த ஏக்யூன்றது சவால்களை வந்து அழட்டிக்காம விட்டுருதா அத போய் ஃப்ரீயா விடியா அப்படின்னு விட்டுட்டோம்னா நம்ம அதை அடிச்சிடும். பிரச்சனை வந்து நம்மள அடிச்சிடும். அந்த அடிக்கிறதுன்றது தெரிஞ்சு உணர்வாங்க நாலு பேரு. நம்ம பிரச்சனையை நமக்கு அடிச்சிருச்சு, நமக்கு பிரச்சனையாச்சு. 4 நாள் பட்னி கட்டான்னா 5ஆம் நாள் சம்பாதிக்க போவோம். 4 நாள் பட்னி சாப்பாடு கிடைக்காதுன்னா அங்க திருப்பதியில குரங்குக்கு எவனுமே ஃபீட் பண்ணலன்னு வைங்க, குரங்குக்கு ஃபீட் பண்ணா நாங்க சுடுவோம் ஃபைனுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த குரங்கும் திருப்பதி மலையில ஏற எந்த குரங்கும் பிச்சை எடுக்காது. இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா குரங்கிட்ட போய் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க குரங்குல. இதுதான் என்னன்னா ஒரு இங்க இந்தியால வந்து பிச்சை எடுக்கிறவங்க அதிகமா இருக்காங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, அழட்டிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க அதானும் அவங்க போய் வெறித்தனமா அடிச்சு அதை செய்யணும்ன்ற எந்த ஆசையும் கிடையாது. யாராச்சும் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிடலான் இருக்கும், அழட்டிக்காம இருப்பாங்க. அவங்கதான் லோ ஏக்யூ, இடுக்கன் வந்து கம்மியா இருக்குன்றது. அடுத்தது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். உயர்ந்த ஏக்யூ இருக்கும். அது என்னன்னா பல்லாயிரம் முயற்சி பண்றாங்க, ஒரு முயற்சி இல்ல 2 முயற்சி இல்ல. நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து 4 பேர்கிட்ட நான் கால் பண்ணேன் எனக்கு வரல, 5 பேர்கிட்ட நான் பேசினேன் எனக்கு வேலை கிடைக்கல, நான்லாம் 47 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்ப நான்லாம் எங்க போய் சொல்றது? ஏன்பா 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணியா? நான் இல்லைங்க 5 தான் பண்ணேன், 10 தான் பண்ணேன். இங்கெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கானுங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதுல இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணும். அடுத்த இன்டர்வியூல 40வது இன்டர்வியூல சர்வ நிச்சயமா கிடைக்கும், 100வது இன்டர்வியூல சர்வ நிச்சயமா கிடைக்கும். அட்டன் பண்ணியானா இல்ல, ஏன்னா வந்து அவங்களுக்கு குறைஞ்ச வந்து ஏக்யூ இருக்கு. அதிக ஏக்யூ இருந்துச்சுன்னா விடாம அடி 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 அடின்னு அடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏக்யூன்னா இடுக்கல்னா துன்பம், எனக்கு வேலை கிடைக்கலன்றது ஒரு துன்பம். அப்படின்னா அது இன்பமா வேலை கிடைக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிப்போண்டா, எவனா இருந்தாலும் அடிப்போண்டா. முன்னாடிலாம் எனக்கு முதல்ல பண்ணும்போது டென்ஷனோட இருப்பேன், 2வது பண்ணும்போது டென்ஷனோட வந்து பார்த்துட்டு இருப்பேன். என்னன்னா வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த கம்பெனிக்கு போனா. அப்புறம் ஒரு 10 கம்பெனி ஏறி இறங்கும் போது என்னாச்சுன்னா அந்த டென்ஷன்லாம் வரல. ஏன் வரல அப்படின்னா அந்த கம்பெனிக்கு போகும்போது இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, அது எப்படி நம்ம சமாளிக்கலாம். சோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா நான் ஜாப்ல இருக்கும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நிறைய பேர் வந்து ஜாப்ல இருக்கும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டாங்க, நான் வேலையில இருக்கும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்படின்னா என்னன்னா என்ன நானே தோதிச்சுக்கிட்டேன், நான் எந்த அளவுக்கு ஒர்த்து எந்த அளவுக்கு ஒர்த்து. ஆஃபர் லெட்டர் எல்லாம் கூட பண்ணுவாங்க. நான் ஓகேங்க நீங்க செலக்ஷன் ஆயிட்டீங்கம்பாங்க, ஓகே அப்படின்றவன். ஆஃபர் லெட்டர் பண்ணலாமாம்பாங்க, இல்ல வேண்டாம் அப்படின்றோம். ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி வேணான்னு சொல்லிடுவேன். நான் ஒரு மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் நான் இன்டர்வியூ குடுப்பேன். ஏன்னா அந்த சவால் எனக்கு பிடிக்கும். ஆனா நிறைய பேர் இன்டர்வியூ போறதுக்கே பயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அது மாதிரிதான் தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 விஷயம் 2000 விஷயம் 10,000 விஷயம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஜெயிச்சாரு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க 2 இடத்துல போய் ஃபெயிலியர் ஆனோன்னா அவ்வளவுதான், இந்த விஷயமே முடிஞ்சு போன மாதிரி அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. நாங்கெல்லாம் 100 இடம் இல்ல 1000 இடம் போவோம். இந்த ஊர் இல்லைன்னா வேற ஊர் போவோம். சென்னை இல்லையா பெங்களூர் போவோம், பெங்களூர் இல்லையா சிங்கப்பூர் போவோம், சிங்கப்பூர் இல்ல மலேசியா போவோம், வேற ஊரு வேற நாடு, மொழியே மாத்துவோம் நாங்க, பிரச்சனையே இல்ல. என்ன அடி என்ன அடிக்கலாம். அது மாதிரி தாமஸ் ஆல்வா எடுத்து நான் பல்லாயிரம் ஒரு முயற்சி 2 முயற்சி 3 முயற்சி 4 முயற்சி இல்ல 1000 டைம் முயற்சி பண்ணி ஒரு விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா என்ன பண்ணுவாங்க 4 டைம் ஃபெயிலியர் ஆனா குறைஞ்ச ஏக்யூ இருக்கவங்க அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அடுத்தது வந்து ஏக்யூவோட நடைமுறை என்ன அப்படின்னா தொழில் முறையில வந்து ஏக்யூக்கு உயர்ந்த ஏக்யூ இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலக்கெடுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, டைம் லைன். அது மாதிரி மோதல்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மோதல்கள்னா என்னன்னா கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட்.
மற்றும் சந்தையோட மாற்றங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு சந்தை என்ன நிலவரம் அப்படின்னு இருக்கும். மேலாண்மை செய்வாங்க. இந்த காலக்கெடுனா டைம் லைனு, மோதல்னா கான்ஃபிளிக்ட், இது ரெண்டுமே சந்தையோட மாற்றம் என்ன, இந்த சந்தையோட ட்ரெண்ட், மார்க்கெட் ட்ரெண்ட் பத்தி தெரியாம என்ன பண்ணாங்கன்னா அம்பாசிடர் ஃபெயிலியர் ஆனிச்சு. இதுதான் குறைந்த ஏக்யூல இருக்கவங்க வந்து அம்பாசிடர் ஃபெயிலியர் ஆனிச்சு. ஏன்னா குறைந்த ஏக்யூ. அதே மார்க்கெட் ட்ரெண்டை பிடிச்சிட்டு மார்ஜி டாப்ல வந்துச்சு. ஏன்னா அதிகமான விஷயம் இது தொழில் முறையில வருது. உதாரணம் வந்து ஒரு திட்ட தோல்வியை வந்து கற்றல் வாய்ப்பாக மாற்றுதல். அம்பாசிடர் ஃபெயிலியரை கத்திக்கிட்டு நம்மளும் சும்மா இருந்தோம்னா ஃபெயிலியர் ஆயிடும்னு மாத்தி 800 காரன் அத்த ப்ராடக்டை பிடிச்சி விற்கிறான். அப்ப சும்மா இருந்தோம்னா ஃபெயிலியர் ஆயிடும்னு ஒருத்தன் தோல்வியை நம்ம கத்துக்கிறான். மேலேருந்து ஒருத்தன் நம்ம செத்து விளையாடுவோமா அப்படின்லாம் போயிடலாம் விளையாட முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன்னா ஒண்ணும் முடியாது. மேலேருந்து குதிச்சு ஒருத்தனுக்கு கீழே வந்து உழுவுறான்னா கை கால் உடையுது இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம கண்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து உஷாராயிடணும்னு அர்த்தம். இதுதான் வந்து உயர்ந்த ஏக்யூ. இடுக்கனோட ஹை திறன், அதானோ அளவுகளோட திறன். இடுக்கனோட திறன் கிடையாது. நம்ம எப்படி சமாளிப்போன்ற அளவுகளோட திறன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இன்னொருத்த படுற துன்பம் இன்பத்தை பார்த்தே நம்ம உஷாராயிடுவோம். உஷாருன்னு கத்துவாங்க. ஏன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தன் சொல்லுவான், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு செய்யாதாம்மா. ஆனா என்ன தெரியுமா சொல்லுவான், அவனையே போட்டு கொடுத்துருவான் இன்னொருத்தான். இங்க பாரு உன்னோட ப்ராடக்டை பத்தி இவன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றான், அவனே போய் போட்டு கொடுத்துருவான். என்ன ஆகும், அவனுக்கும் சொல்ல மாட்டான். எக்கேடி கேட்டுனா நீ போ அப்படின்னு விட்டுருவான். அப்போ உஷாருன்னா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அவனையும் கொண்டு போய் போட்டு கொடுக்குற அளவு இவரு உஷாருன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறான்னு சொல்லி அந்த திருடனுக்கிட்டே போய் போட்டு கொடுத்துருவான். அந்த மாதிரி ஆட்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க. அப்போ வந்து உஷாருன்னு சொல்றவன் விட்டுருவான். நம்ம உஷாரா இருக்கணும், உள்ளுக்குள்ள நம்ம உஷாரா இருக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஏக்யூ அதிகமா இருக்கவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து உங்க சொந்த வாழ்க்கையில சவால்களை, சேலஞ்சஸ், அதானோ பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும் நடுப்புற நிக்கிறீங்க, சேலஞ்சிங்கா இருக்கு. நீங்க ஃபெயிலியர் ஆவீங்க, சக்சஸ் ஆவீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி உதவுது அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து மெயினா நிதி பிரச்சனை தான் அதிகமா. அப்புறம் என்ன, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அதிகமா இருக்கும். நிதினா என்ன, பண பிரச்சனை. ரிலேஷன்ஷிப்னா மற்ற உறவுகளோட இருக்க பிரச்சனை. இந்த ரெண்டு தான் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கும். அதை மட்டும் எப்படி நீங்க பண்றீங்கன்றது. அடுத்தது வந்து ஒரு உண்மையான நிகழ்வு வந்து பங்கேற்பாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து என்னன்னா நடவடிக்கைகளில் மாற்றம். நம்ம பண்ற நடவடிக்கையில இந்த நம்ம என்னென்ன அன்றாடம் பண்றோமோ அதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா குரோத் மைண்ட் செட். தோல்வியை வந்து கற்றல் வாய்ப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது. குரோத் மைண்ட் செட்னா என்ன, வளருகிற மனோநிலை, வளரும் மனோநிலை அப்படின்னு அர்த்தம் குரோத் மைண்ட் செட்டு. குட் மார்னிங் நம்ம ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. நீங்க குட் மார்னிங் போட்டீங்க, ரொம்ப நன்றி. குரோத் மைண்ட் செட் அப்படின்னா வளருவதற்கான மனநிலை அப்படின்னு அர்த்தம். இந்த தோல்வி வருதுன்னா அதை வாய்ப்பாவே பாத்தீங்கன்னா அது வளர்றதுக்கான மனநிலை. 2 முறை 4 முறை தோல்வி இருந்துச்சுன்னா நான்லாம் ட்ரை பண்ணப்பா, எதை நம்ம கேட்டாலும் இதை பண்ணியான்னு கேட்டா நான் ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகல, இந்த விஷயத்த தான் சொல்லுவாங்களே தவிர்த்து இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், அப்படியா இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், இது தெரியாதா இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தொடர்ந்து பண்ணணும். அது மட்டும் செய்யலையே. ஹமாம் சோப்ல அட்வர்டைஸ்மெண்ட் அந்த குட்டி பையன் சொல்ற மாதிரி பாப்பா என்ன சொன்னுச்சு அப்படின்னு வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பா என்ன சொன்னுச்சுன்னு அந்த அம்மா கேட்பாங்க. அதுக்கு அதை மட்டும் தெரியல சொல்லலையே அப்படிமா. அது மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா உங்களுக்கு குரோத் மைண்ட் செட் இருக்காது. ஆனா குரோத் மைண்ட் செட் இருக்கவங்க தோல்வி வந்து ஒரு வாய்ப்பாவே பார்த்துட்டு இருப்பாங்க. செல்ஃப் டாக் உங்களுக்குள்ளேயே உங்களை பேசணும். எனக்கு முடியாது அப்படிங்கிறதுக்கு பதிலா இதை நான் எப்படியும் முடிச்சிருவேன்டா, போட்டுருவோம்டா, செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றது. என்ன வச்சு செய்யும், சாதிப்போம், அதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்மளை பேசிக்கணும். என்னன்னா நம்மளால முடியாதோ, துட்டுக்குமோ நட்டுக்குமோ இப்படி எல்லாம் பேசணும்னு வைங்களேன், ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அப்ப என்னன்னா ஹையா இருக்கணும் அப்படின்னா
அந்த இடுக்கனுக்கு ஐயா நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா எதா இருந்தாலும் பண்ணுவோம், தட்டுறோம் தூக்குறோம் வேற லெவல் பண்றோம்டா அப்படின்ற மாதிரி பண்ணீங்கன்னா வேற லெவல் பண்ண முடியும். அடுத்தது வந்து வளர்க்கும் வந்து நடைமுறை. ஏக்யூ அப்படின்றது இடுக்கனோட அளவுகோலோட திறன். உங்களுக்கு திறன்னா வந்து அந்த இடுக்கன் வராம இருக்கிறதுக்கு இருக்க திறன், அந்த இடுக்கன் இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு வராம இருக்கிறதுக்குல வந்த இடுக்கனை இல்ல வரப்போற இடுக்கனை சமாளிக்கிறதுக்கான திறனை அதிகப்படுத்துறதுக்கான வளர்க்கும் நடைமுறை என்னன்னா கட்டுப்பாடுகளை வந்து முதன்மைப்படுத்துதல். அதாவது நீங்கள் மாற்றக்கூடியதை பாருங்கள். ஏன்னா கட்டுப்பாடை எதெல்லாம் மாற்ற முடியும் உங்களாலன்றத பார்க்கணும். தோல்விகளை வந்து ஓகே நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பரிசோதனையா நீங்க பார்க்கணும். ஓகே நான் இந்த ஒரு வருஷம் வந்து வெறும் 8 பேர் வராங்க, 4 பேர் வராங்க, இதை நான் பரிசோதனையா தான் பாக்குறேன், நான் ஃபெயிலியரா பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் பேசும்போது தப்பா பேசுறேன்னா இப்ப கூட தப்பு நடந்துச்சு, நீக்கிட்டேன் தெரியாம. அது கூட ஒரு தப்பு தான். அடுத்த டைம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு காஷியஸா இருப்பேன். சோ இந்த தப்பெல்லாம் வந்து நாளைக்கு 100 பேர் வந்திருக்கும் போது இந்த தப்பு செஞ்சா எனக்கு தப்பாயிடும். 100 பேர் வந்திருக்கும் போது நான் இந்த தப்பு செய்ய முடியாது. ஏன்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே அவர் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால டூயல் ட்ரையல் மோட்ல போகுது. நாளைக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்காது. ஏன்னா எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் வர போறாங்க, அவங்க பேசுறான்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நீக்கிறது, வைக்கிறது, போறது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீக்குதல்னா ஒன்னா சேர்க்கிறதும் 2ஆ பிரிக்கிறதும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல வந்து செல்ஃப் டாக், அதுக்கப்புறம் வந்து நீங்க கட்டுப்பாடுல வச்சுக்கிறது, தோல்விகளை ஏற்றுக்கிறது. அம்மா நான் தோத்துட்டேன், ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருக்கு, திருப்பியும் வா, முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், ரீஇன்வென்ட் பண்ணுவோம், ரீபூட் பண்ணுவோம். நம்மள அடுத்த வருஷம்லாம் பார்க்க போனா 100 பேர் தாண்டணும். அதுக்கான முயற்சி என்ன? எடுக்கிற முயற்சி எடுத்துட்டு இருக்கா. நேத்து எடுக்கல, முந்தா நேத்து எடுக்கல. பேம்பு ட்ரீ 5 வருஷம் ஆகும்ன்றாங்க வளர்றதுக்கு. சைனீஸ் பேம்பு ட்ரீயோட கான்செப்ட் என்னன்னா, பேம்பு ட்ரீயை போட்டதுக்கு அப்புறம் 5 வருஷம் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வருஷம் தானே ஆயிருக்கு, எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் வளர்ந்துடலாம் அப்படின்ற முடிவுல வந்திருக்கும். அடுத்தது என்னன்னா நிலைத்தன்மை. நிலைத்தன்மை பயிற்சி என்னன்னா தியானம், டைரி எழுதுறது, உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்மளோட அதிகமா பயங்கரமா தியானம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பீஸ்ஃபுல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த நேரத்துல என்னத்த செய்யணும்னு தெரியும். எமோஷன் வந்து டப்புன்னு எமோஷன் எட்டு பார்க்குது. இன்டெலிஜென்ஸோட சேர்ந்த எமோஷனை நம்ம வந்து கொண்டாடலாம். எப்ப கொண்டாடலாம் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸோட சேர்ந்த எமோஷனை கொண்டாடுறது தியானம் பண்ணாதான் முடியும். டெய்லி 20 நிமிஷம் கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டு ஸ்ட்ரெயிட்டா தான் உட்காந்துருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கணும். அதுக்குன்னு அப்படியே வர்றப்பா இருக்கக்கூடாது. அப்படியே ரிலாக்ஸா அப்படியே லூஸா விட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கணும். முதுகு தண்டு உடம்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சோ யார் யாரெல்லாம் வந்து அப்படி உட்கார முடியுமோ பண்ணுங்க. உட்கார முடியாதுன்னா கவலைப்படாதீங்க, படுத்துக்குங்க, ஆனா தூங்கிறாது தூங்கிறாதீங்க படுத்துக்குங்க, ஆனா தூங்கிறாதீங்க. படுத்துட்டு கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்து விடுங்க. ஏன்னா உங்களால உட்கார முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா படுத்துருங்க. ஆனாலும் உட்கார்ந்துக்கிட்டு தான் செய்யணும். தியானம், அப்புறம் டைரி எழுதுறது. டெய்லி என்னென்ன பண்ணேன்னு எழுத ஆரம்பிங்க. உடற்பயிற்சி செய்யறது, எக்ஸசைஸ். நான் சொன்னேன்ல, இந்த சைடு பண்ணுங்க, இந்த சைடு சாயுங்க. எல்லாமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உட்கார எக்ஸசைஸ், படுத்துட்டு இருக்கும்போது படுக்கிற எக்ஸசைஸ், நின்றுட்டு இருக்கும்போது நிக்கிற எக்ஸசைஸ், ஓடிட்டு இருக்கும்போது ஓடுற எக்ஸசைஸ், குதிச்சுட்டு இருந்தா குதிக்கிற எக்ஸசைஸ், எல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்க. சோ இது ஒண்ணு. இததான் வந்து உங்களோட ஏக்யூ வந்து வளர்க்கிறது. இன்னும் ஒரு விஷயம், லீட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதான் முக்கியமான மேட்ரே. லீட் ஃப்ரேம் ஒர்க் தான். லீட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? லிசன். உங்கள் குரலை வந்து நீங்களே கவனிக்கிறது, இன்னொருத்தங்க குரலை கிடையாது. உங்கள் குரலை நீங்கள் கவனிப்பதுதான் லிசன். எவல்யூவேட் அப்படின்றது வந்து உண்மைக்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். உண்மையை வந்து திரும்பவும் பார்க்கணும். இது உண்மையா, இது தப்பா. ஆக்ட் அப்படிங்கிறது வந்து நடைமுறை. சுருக்கமா வந்து நடைமுறையை மேற்கொள்ளணும். இங்க எல்லாருமே என்ன இந்த ரெண்டுத்தையும் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ள நீங்க பேசிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, உண்மை இதுதான் தெரியும். ஆனா அதை ஆக்ட் மட்டும் பண்ண மாட்டீங்க, செயல்படுத்த மாட்டீங்க. மூணாவது டிட்டாச். டிட்டாச்ன்றது என்னன்னா, நம்ம வந்து உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்திட்டு உடனே ரியாக்ட் பண்ணாம இருக்குது, ரெஸ்பாண்ட் பண்றது தான் டிட்டாச். டிட்டாச் தான் பற்றற்று இருத்தல் அப்படின்னு அர்த்தம். பற்றற்று இருத்தல். ஆக்ட்ன்றது நடவடிக்கையை மேற்கொள்ளுதல். ஆனா பற்றற்று நடவடிக்கையை பண்ணும். பற்றோட பண்ணீங்கன்னா டென்ஷனா இருக்கும். ஏன் எப்பயுமே டாக்டருக்கு வந்து அவங்க பசங்களுக்கோ, அவங்க உறவினர்களுக்கோ, ரிலேட்டிவ்க்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஆபரேஷன் செய்ய மாட்டாங்க.
ஏன்னா அங்க டிட்டாச்சா இருக்க மாட்டாங்க, அட்டாச்சா இருப்பாங்க உறவினர்கள் கூட. அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு தெரியாதுன்றது நிறைய பேருக்கு அவங்க போலீஸ்லயே வந்து வீட்டுல ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த கேஸ வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொந்த கேஸ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல வந்து பற்று இருக்கும், உணர்ச்சி இருக்கும்ன்றதுக்கு. அப்ப பற்றற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் லீட் ஃப்ரேம்வொர்க். லிசன், எவல்யூயேட், ஆக்ட், டிட்டாச். இது வந்து வெளியில இருக்கவங்க கிடையாது, உங்களுக்குள்ள. லிசன்னா உங்கள் குரலை கவனிக்கிறது லிசன். எலிவேட் அப்படின்றது ஒரு நிமிஷம், தாமரை லீஃப். ஓகே, கரெக்ட். தாமரை இலை போல் தண்ணி போல் இருக்கிறது தான் பற்றற்று இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து லிசன், எவல்யூட், ஆக்ட்ன்றது சுருக்கமான ஆக்ட்ன்றது 6 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் வந்து முக்கியமான பயிற்சியில இதுதான் வந்து ஆக்ட், அதாவது லீட் ஃப்ரேம்வொர்க் தான் லாஸ்ட்ல உள்ளது. இப்ப நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம். லீட் ஃப்ரேம்வொர்க்கை கத்துக்கிட்டோம். லீட் ஃப்ரேம்வொர்க்னா லிசன், எவாலுவேட், ஆக்ட், டிட்டாச் இதை கத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து growth மைண்ட் செட்ல இருக்கணும்னு சொன்னோம். அப்புறம் செல்ஃப் டாக், உங்களுக்குள்ள நீங்க செல்ஃப் டாக் பண்ணிக்கங்க. இது முடியாதுன்னு சொல்றதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு 4 விஷயம் அம்சங்கள் சொன்னோம். கோர் வேல்யூ என்ன அப்படின்றது சொன்னோம். என்ன சொன்னோம்னா கட்டுப்பாடு, கண்ட்ரோல்குள்ள கொண்டாடணும் எல்லாத்தையும்னு சொன்னோம். ஏன்னா அந்த கண்ட்ரோல்குள்ள கொண்டாடலைன்னா உங்க சூழ்நிலை அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். நீங்க அந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண, அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதனால கண்ட்ரோல், கட்டுப்பாடுக்குள்ள கொண்டாடுறது. ஓனர்ஷிப் அப்படின்னா நீங்க முதலாளியா மாறுறது, முதன்மை எடுத்துக்கிறது. அப்பதான் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது. அடுத்தது ரீச்னா ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும்போது ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்தா அதை பாசிட்டிவா மாத்திரணும். அப்புறம் எண்டூரன்ஸ்னா நிலைத்திடத்தன்மை. நிலைத்திடத்தன்மைனா அப்படியே நிக்கிறது. எண்டூரன்ஸ்ன்றது வந்து சவாலை வந்து எவ்வளவு தூரம் இருக்கும், அதை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது. எண்டூரன்ஸ்னா நிலைத்திடத்தன்மை அப்படின்றது. போத்தீஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா பேண்டமிக் வந்தோன்னா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு காசு கொடுக்கணும். என்ன பண்ணாங்க, பேண்டமிக்ல ஃபுட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மக்களுக்கு வந்து சாப்பாடு விற்கணும், சாப்பாடுக்கான பொருள்கள் விற்கணும், இல்லாட்டி மக்கள் இயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேண்டமிக்ல என்ன பண்ணாங்க, அந்த துன்பம் இடுக்கண்ணையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போத்தீஸ்காரங்க இடுக்கனை வந்து இன்பமா மாத்தினாங்க. அந்த பேண்டமிக்கையும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக விஷயத்த மாத்தினாங்க. ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் கிடைச்சிச்சு, எல்லாமே மாறுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. 6 மணிக்கு எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அங்க போக வேண்டியிருக்கு. மற்றபடி இன்னொரு நாள் பார்க்கலாம். நல்லதை சிந்தித்து, நல்ல எண்ணங்களை வளர்த்து, நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்லதை நுகர்ந்து, நல்லதை பேசி, நல்ல செயல்களை செய்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், பிறரையும் மகிழ்வுற செய்வோம்னு சொல்லி முடிக்கிறேன். யாழி குருகுலம், சென்னையில இருந்து உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். வேற ஒரு கோஷன்ல வேற லெவல்ல பேசுவோம்னு சொல்லிக்கிறேன். நன்றி.